சின்ன அண்ணா வீட்டுக்கு சின்ன ரோசாப்பூ கோலம், பெரிய அண்ணா வீட்டுக்கு பெரிய ரோசாப்பூ கோலம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆக்சுவலி நான் ரொம்பவே டயர்டா இருந்தேன். ஷாப்பிங்கு அது இது வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பெருசா போடல. ஆனாலும் என் அண்ணன் சொல்லிட்டே இருந்தான், "என்ன ரொம்ப சின்ன கோலம் போட்டுருக்க, பெருசா போட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலையில அவங்க ஒய்ஃபும் போட்டாங்க. என்னோட அப்பா உயிரோட இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆக்சுவலி 2 அண்ணாக்கு 2 வீடு வந்துட்டு கட்டிட்டாங்க. ஸோ ஆனா அப்பா தான் இல்ல பாக்கறதுக்கு. பட் அம்மா ரொம்பவே சந்தோஷம். அண்ணா பெங்களூருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு வீடு பண்ணணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளான்ல இருந்தது. என்னதான் நம்ம பிளான் பண்ணா கூட அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது மட்டும் தான் வந்துட்டு அது எல்லாமே நடக்கும். இல்லைங்களா? ஸோ வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முன்ன நாளே நாங்க வீட்டுக்கு வந்துட்டு பூ டெக்கரேஷன் நல்லா பண்ணிட்டு, கோலம்லாம் போட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு, நாங்க கிளம்பிட்டோம். எப்ப யார் வீடு வந்துட்டு ஓப்பன் ஆனாலும் நாங்க தான் எங்க அக்காங்க எல்லாருமே நாங்களே வந்துட்டு பூவெல்லாம் கோத்துட்டு டெக்கரேஷன் பண்ணி விடுவோம். அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருக்கும். அப்ப ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணா சேர்றது, நல்லா வந்துட்டு ஜாலியா பேசிக்கின்னு, ஜாலியா சண்டை போட்டுட்டு, ஜாலியா எல்லாமே எல்லாமே நடக்கும். மறுநாள் காலையில வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆக்சுவலி என்னோட பெரிய அண்ணாவும் பக்கத்து வீடு தான். 2 பேரும் பக்கத்து பக்கத்துலயே கட்டின்னு வந்துட்டாங்கோ. நான் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் இல்ல. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் இருந்தது. ஸோ சென்னையில நாங்க வந்துட்டு ஒரு 1:00 வரைக்கும் இங்க வீட்ல இருந்துட்டு நானு சென்னைக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே மிஸ் பண்ணேன். பட் எல்லாம் நல்லா மாறி போச்சு.